ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரூச்சஸ் ஜுவல்லரியில் டே 4. இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸில் எப்படி ஜடஹாரம் வந்து மேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0.3 mm காப்பர் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 100 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்ல லென்த்தாகவே எடுத்திருக்கேன். இதில் ஒரு லாங் டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3 mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு லாங் டியூப் பீடு இதே மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து 4 பக்கம் வேணுன்னா உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா கூட பீட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்டர் பொசிஷன் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நாட் போட்டு எடுத்துக்கணும். நாட் போடும்போது நல்லா ட்விஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். இப்போ உங்களுக்கு 2 காப்பர் ஒயர் கிடச்சிருக்கும். இப்போ ரைட்டு லெஃப்ட்டு இருக்குது. இப்போ ரைட் சைடில் ஒரு லாங் டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் டியூப் பீடு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு கொடுத்துக்கணும். இப்போ இந்த 2 சேர்த்து நம்ம ட்விஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி தான் லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ இதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். இதே மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு மேலேயும் கீழே ஒயிட் கலர் பீடு வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு பீடு கொடுத்து முடித்த பிறகு ஒயிட் கலர் பீடு வந்து கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் பீடு கொடுக்காமையும் நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இப்போது ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடுமே நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணதுக்காக நான் திரும்பவும் வந்து காப்பர் ஒயரை தான் யூஸ் பண்ணுறேன். காப்பர் ஒயரை சிங்கிள் ஒயராக எடுத்து அதை இந்த ஒயிட் கலர் பீடு பக்கத்தில் வச்சு நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ட்விஸ்ட் பண்ணும்போது அதில் நாட் விழுந்துடும். இப்போது இந்த ஒயிட் கலர் பீடு உள்ளேவே வந்து நீங்கள் வந்து அந்த சிங்கிள் ஒயரை உள்ளே கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு லாங் டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பீடு, அதுக்கப்புறம் டியூப் பீடு இந்த மாதிரி வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து சிங்கிளாக தான் இருக்கும். இது கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஒயிட் கலர் பீடு முடியுதுல அந்த இடத்துல வச்சுட்டு திரும்பவும் வந்து உள்ளே கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் சைடில் வந்து கொடுத்துட்டே போகலாம். நீங்கள் ஒரு 5 லேயர் கொடுத்தீங்கன்னா மினிமமாக இருக்கும். இதில் நான் 3 லேயர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போது ஒயிட் கலர் சரியில் நீங்கள் சாரீ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை வந்து கோல்டு கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். அதே இது நீங்கள் காப்பர் கலரில் கொடுத்துருந்தாங்களா காப்பர் கலரில் ட்ரை பண்ணுங்கள். சில்வர் கலர்லேயும் இதே சேம் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் டெக்கரேட் பண்ணதுக்கு சாரியோட கலர் எதுவோ அதே மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கிளாஸஸுங்கிறதுனால நான் ஒரு ஃப்ளாட் சீக்வன்ஸ் வச்சு தான் டெக்கரேட்டர் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் செக்யூர் பண்ணதுக்கு ஹேரில் வந்து யூபின் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூபின் வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாட் சீக்வன்ஸில் லாரியல் ஒயிட் வந்து 3 பீடு மட்டும் நம்மளோட ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 பீடு வந்து கொடுத்துட்டு நோஸ் பிளேயர் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி சென்டரில் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து P1000 அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளோட ஜடாரம் வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இந்த சீரியஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்து என்ன நெக்ஸ்ட் வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் இல்லை ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.